ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு டேஸ்டான மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெல்தின்னு நான் சொல்லவே மாட்டேங்க, ஏன்னா இது நம்ம மைதா மாவு வச்சு செய்ய போகிறோம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயாவது ஒரு நாளைக்கு நல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ரொம்ப ருசியான மைசூர் போண்டா உங்களுக்காக இது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் ஒரு டேஸ்டான சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக நம்ம தேங்காய் சட்னி பண்ணுவோம், இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் முன்னாடி வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இப்போ வாங்க குயிக்காக ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலை, ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சோடா உப்பு அதுதான் 1/4 டீஸ்பூன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, இது ரெண்டையுமே தட்டி எடுத்திருக்கேன். கடைசியாக தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்கறனால 1 கப் வந்து கெட்டியான புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்து வடைக்கு உளுந்து மாவு பதம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இதை கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போன மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் பஃபியாகவும் வரும். ஸோ அப்புறம் பார்க்கலாம், ஊறட்டும். இப்போ இந்த மைசூர் போண்டாக்கு குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதோட துருவன தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சு புளி தண்ணி, புளி பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் 2 போடுறேன், இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால். ஸோ அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரியட்டும். காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் போடல. பத்தலைன்னா 2 மிளகாயை கிள்ளி நீங்கள் தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுடுறேன். இப்போ இந்த சட்னியில் நம்ம கொட்டிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய வெங்காய சட்னி மைசூர் போண்டாக்கு சூப்பராக ரெடி. இப்போது மீடியம் ஹீட்டில் ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நம்ம போண்டாவை எடுத்து போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, தானாகவே அது நல்லா உப்பி வரும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால. ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எம்மியான நம்மளோட போண்டா ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொன்ன இதே அளவுகளோட இந்த மைசூர் போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக எந்த மாவும் நம்ம அரைக்காமல் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் டக்குன்னு ஏதாவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாவோ, இல்லை நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நல்ல மழை காலத்தில் ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். மைதா மாவு உடம்புக்கு நல்லது கிடையாது, பட் எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பில்லை. ஸோ இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த போண்டாவோட. நீங்கள் யூஸ்வலாக தேங்காய் சட்னி தான் செய்வோம் இல்லைங்களா, பட் இந்த சட்னியை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் இல்லைங்களா இந்த சட்னி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.